வரன் பட்ஃபெட் நம்ம காலத்தின் பிரபலமான முதலீட்டாளர்களில் ஒருவர். அவர் பின்பற்றும் ஒரு யோசனை உண்டு. அதை 25 விதி என்று சொல்லலாம். இந்த கதை வரன் பட்ஃபெட்டின் தனிப்பட்ட பைலட்டான மைக் பிலிண்ட் என்பவரிடமிருந்து வந்தது. மைக் பிலிண்ட் பல அமெரிக்க அதிபர்களுக்கு பைலட் ஆகஸ்ட் இருந்தவர். அவர் வரன் பட்ஃபெட்டுக்காக பைலட் ஆகஸ்ட் இருந்தார். அவர் ஒரு நாள் வரன் பட்ஃபெட்டிடம் வந்தார். நான் ஒரு புதிய வகை விமானம் ஓட்ட விரும்புகிறேன். நாம் மேல் விமானத்தை புதுப்பிக்கும்போது இதை வாங்கணும் என்று சொன்னார். அதற்கு வரன் பட்ஃபெட் சொன்னது, நீ என்னோட வேலை 10 வருஷத்துக்கு பிறகு இன்னும் செய்றதுனா நான் உன்னை ஒரு நல்ல முதலாளி போல நடத்தலைன்னு அர்த்தம். அதனால் நீ ஒரு விஷயத்தை செய்யணும். இது நம்முடைய வாழ்க்கையிலும் வேலையிலும் நாள், வாரம், மாதம் போன்ற எந்த அளவிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அவர் சொன்னார், நீ உன் வாழ்க்கையில் அடைய விரும்பும் 25 முக்கியமான விஷயங்களை எழுதி ஒரு லிஸ்ட் செய்யு. மைக் பிலிண்ட் போய் அந்த 25 விஷயங்களை எழுதி வருகிறார். பின்னர் வரன் சொல்றார், இந்த 25 விஷயங்களில் உனக்கு ரொம்ப முக்கியமான 5 விஷயங்களை சுற்றி வையு. மைக் அதையும் செய்கிறார். அதற்கு பிறகு வரன் கேட்கிறார், இப்ப உன்னோட திட்டம் என்ன? மைக் சொல்றார், நான் முதலில் அந்த 5 முக்கியமான விஷயங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்கிறேன். வரன் கேட்கிறார், பிறப்பாடுகள் மீதமுள்ள 20 விஷயங்களை நீ என்ன பண்ண போற? மைக் சொல்றார், நேரம் இருக்கும்போது, வார இறுதியில், களைப்பா இருக்கும்போது, அல்லது வேறு திட்டங்கள் நின்று போன போது அதை கவனிப்பேன். அதற்கு வரன் பட்ஃபெட் சொல்றார், இல்ல மைக், நீ அதை தவறா புரிஞ்சிருக்க. நீ சுற்றி வைத்த 5 விஷயங்கள்தான் உன்னோட முக்கியத்துவங்கள். மீதமுள்ள 6 முதல் 25 வரைக்கும் உள்ள விஷயங்கள், இவை நீ எந்த சந்தர்ப்பத்திலேயும் செய்யக்கூடாத விஷயங்கள். ஏன்னா இவையெல்லாம் நம்மால சுலபமா நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடியது. இது நல்ல விஷயம்தான், நாளையா பண்ணிக்கலாம், இதுவும் முக்கியம்தானேன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில் அவை சிறந்த முக்கிய விஷயங்கள் இல்ல. அதுதான் நம்மோட நேரம், சக்தி, கவனத்தை எடுத்துக்கிற விஷயங்கள். அந்த 6 முதல் 25 வரைக்கும் உள்ள விஷயங்கள் நம்ம வாழ்நாளில் எதற்காக வேண்டும்னு பட்டியலில இருக்கத்தான் செய்யறோம். ஆனா அவை நம்ம நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வதிலிருந்து தடுக்கும். இந்த 25 விதி வாழ்க்கை குறித்த நமக்குள்ள தெளிவை உருவாக்க எளிதானதும் வலுவானதும். வேணும்னா இதை அடுத்து தமிழ் சின்ன புக் மாராக்கி காம் மைண்ட் சேலஞ்ச் உடன் இணைக்கலாம்.